Hello friends, welcome to Lakshmi Homely Kitchen. இன்னைக்கு நம்ம சேனலில் காளான் மிளகு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை ரொம்ப சுலபமாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடித்ததும் 5-6 பல்லு பூண்டை சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதை நம்ம நல்லா மணம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும். நம்ம பூண்டுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து இதை நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா இது கூட ஒரு தக்காளியை சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளியை நல்லா சாஃப்டாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு பாதி குடமிளகாயை சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது நமக்கு நல்லா வதங்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 100 கிராம் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். இதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் 2 நிமிஷம் நம்ம ஒரு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது கூட வேக வச்சு வடித்து வச்சுருக்க பாஸ்மதி அரிசி 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த அரிசிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க மல்லித்தலையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவோட சாதம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளவுதான், சுவையான காளான் மிளகு சாதம் நமக்கு தயாராகிடுச்சு. இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கான்றதை மறக்காமல் என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.